நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? போன முறை வளர்ந்த நம்ம குழந்தைகளோட இஷ்யூஸை அவங்க பார்வையிலேருந்து பார்த்தோம். இப்போ குழந்தையாகி போற நம்ம பெற்றோரோட இஷ்யூஸை அவங்க பார்வையிலேருந்து கொஞ்சம் பார்ப்போமா? பாரம்பரியமிக்க நம்ம இந்திய நாட்டில் தாயின் காலடியில சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லப்படுற, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லப்படுற இந்த நாட்டுல முதியோர் இல்லத்தின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? அது என்னன்னு கேட்கும்போது திறந்த வாயை நம்மளால மூட முடியல, அவ்வளவு அதிர்ச்சியா இருக்குது. இத்தனை முதியோர் இல்லங்களை ஏற்படுத்தின அந்த நல்ல உள்ளங்களை நம்ம பாராட்டுறதா, இல்ல இவ்வளவு முதியோர் இல்லங்கள் தேவைப்படுற அளவுக்கு முதியோர்கள் வெளியேற்றப்பட்ட அந்த சூழலை நினைச்சு வருந்துறதான்னு நமக்கு தெரியல. அதாவது பொதுவா அந்த பெற்றோரோட பாசம் பிள்ளைகளுக்கு வர்றத ஒரு ஆலமரத்துக்கு ஒப்பிடுவாங்க. ஆலமரத்தோட விழுது கீழ் நோக்கி போறத போல ஒரு பாசம் பெற்றோர்கிட்டேருந்து பிள்ளைக்கு, அப்புறம் பிள்ளைகிட்டேருந்து அவங்க பிள்ளைக்கு அப்படிதான் போகுமே தவிர அது திருப்பி அந்த பிள்ளைகிட்டேருந்து பெற்றோருக்கு வரணும்னு எதிர்பார்க்க கூடாது பிராக்டிக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பிள்ளைக்கு நீங்க அந்த பாசத்தை கொடுக்குற அதே நேரம் உங்க பெற்றோரே ஒரு பிள்ளைகளாவே ஆகியிருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளையோட சேர்த்து இந்த பெற்றோரையும் கவனிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தாங்கிறத நாம எப்போ உணர போறோம்? இஸ்லாத்துல குர்ஆன்ல ஒரு பிரார்த்தனை இருக்குது, ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதாவது, என் இறைவா, நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது நான் அறியாத பருவத்தில் என் பெற்றோர் எனக்கு புரிந்ததை போல் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. என்ன ஒரு ஆழமான பிரார்த்தனை பாருங்க. நான் அறியாத வயதில், நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது என் பெற்றோர் எனக்கு பார்த்ததை போல், அதாவது நம்ம அறிந்த வயதுல கூட நமக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னு தெரியும். நம்ம அறியாத வயதில் அவங்க என்ன செய்றாங்கன்னே நமக்கு தெரியாத வயதில் நமக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்ப நம்ம என்ன செய்யணுங்கிறதே நமக்கு அறியாத வயது. அந்த வயதுல அவங்க இல்லாம நம்ம இல்லை. அவங்க அப்ப நம்மளை கவனிக்கலைன்னா நம்ம என்ன ஆகி போயிருப்போம்? அவங்களோட ஒவ்வொரு நாள் முழிப்புக்கும் நம்ம திருப்பி என்ன கொடுக்க போறோம்? ஸோ அந்த வயதுல அவங்க நமக்கு பண்ணின மாதிரி என் நிறைவா நீ அவங்களுக்கு அருள் புரி அப்படின்னு அந்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த நேரத்துல அந்த பிரார்த்தனை ஆழம் நமக்குள்ள உள்ள போகும் இல்லையா? ஒவ்வொரு அந்த பிரார்த்தனையோட ஒவ்வொரு கருத்து, இங்க பாரு, நீ அறியாத வயதுல உனக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க, உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத வயதுல அவங்க உனக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஞாபகம் முட்டை சுளீருன்னு நம்ம மனசுல படும் இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம அறியாத வயதுல அவங்க பண்ணது நாம அறியாம இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம அதே மாதிரியே செய்துகிட்டு இருப்போம். நம்ம பிள்ளைக்கு அதை செய்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் இதை போலதானே நம்ம பெற்றோர் நமக்கு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த பிரார்த்தனை நமக்கு எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லி தருது. இது ஞாபகம் இருந்தா இந்த முதியோர் இல்லம் இன்னைக்கு வந்திருக்குமா? ஒரு முறை பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, இஸ்லாமிய கடமையான ஹஜ்ஜு கடமைய முழுமையா என்னோட பெற்றோரை நான் என் முதுகுல சுமந்தவனா நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். என்னோட தாயை நான் என் முதுகுல சுமந்தவனா நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். அவர்கள் நான் அறியாத வயதுல எனக்கு செய்ததுக்குரிய பரிகாரத்தை நான் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, ஒரு முழுமையா ஒரு ஹஜ்ஜை தன்னோட தாயை தன்னோட முதுகுல சுமந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நான் ஏதாவது அவங்களுக்கு பதிலுக்கு செய்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தோணும்? ஆனா பெருமானார் பீஸ் பி அப்பான் ஹிம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அறியாத வயதுல ஒரு நாள் ஒரு இரவு உன்னோட பெட்டை நீ ஈரமாக்கிட்டா, அந்த இடத்துல உனக்கு அந்த ஈரம் சிரமத்தை தந்துடக்கூடாதுங்கிறதுனால உன் தாய் உன்னை தூக்கி அவங்க படுத்திருந்த சைட்ல போட்டுட்டு அந்த ஈரத்துல அவங்க படுத்தாங்க. அந்த ஒரு இரவுக்கு நீ பண்ணினது ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு அவங்க பண்ணிருக்கிற அந்த அறியாத வயதுல பண்ணிருக்கிற விஷயத்துக்கு நம்ம இன்னும் எவ்வளவு பண்ண வேண்டி இருக்குது. நம்ம அறியாத வயதுல நம்மளுக்கு அவ்வளோ பண்ற அந்த பெற்றோர்கள் நம்ம அறிகிற வயதுல மட்டும் ஏன் கொஞ்சம் முரண்படுறாங்க? இது சில நேரம் நமக்கு இந்த கேள்வி வரும். ஏன் நம்மளால அவ்வளவு அக்கறை எடுத்து நம்ம பெற்றோர் குணத்தை புரிந்துக்கிற முடியாம இருக்குது? ஏன்னா நம்மளை வளர்த்து ஆளாக்குன அதே நேரம் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி வந்துருது, நம்ம பிள்ளைங்க, நம்மளோட ஸ்பவுஸ்,
அப்படி நம்ம கவனம் செலுத்துறதுக்கே ஒரு பாட் வந்துருது. அதனால நேச்சுரலி இப்போ நம்ம பெற்றோர் இப்பவும் நமக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கிறோமே தவிர இந்த பேர்டனோட அவங்களையும் தனியா பாக்குறதுக்கே நமக்கு முடியாம போயிருது. நம்ம பிள்ளைக்கு நம்ம இப்போ எத்தனையோ கல்விகள் எத்தனையோ விஷயங்கள்னு அவங்கள கேர் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடுறதுனால நம்ம பெற்றோர் நம்மள கேர் எடுத்தே நம்ம பழகிட்டனால புதிதா அவங்களுக்கு இப்ப நம்ம கேர் எடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வராம போயிருது. ஆனா ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு, நம்ம என்னென்னமோ பாடம் என்னென்னமோ கல்வி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம். ஆனா அதுலேயே பெரிய கல்வி தன்னோட பெற்றோரை பார்க்கணுங்கிறது இல்லையா? அந்த அஸ்திவாரத்தை போடலைன்னா நாளைக்கு நம்ம நிலைமை என்ன? அந்த பெரிய பாடத்தை படிச்சாதானே நாளைக்கு நம்மள அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு சைனீஸ் ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஒரு பையன், நல்ல அருமையான அப்பா, ஒரு ஒய்ஃபு அண்ட் ஒரு சன். இப்போ நல்ல சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஒய்ஃபுக்கு நாளடைவுல அவங்களோட ஃபாதர் இன்லாவை அந்த மாமனாரை பார்க்கறது கொஞ்சம் சலிப்பு வந்துருச்சு. என்னால் இந்த ஓல்டு மேனை இதுக்கு மேல அதிகமா பார்க்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இந்த மகன்காரோட மனசு மாறிடுது. ஸோ ஒரு நாள் அந்த ஒய்ஃபோட சஜஷன்ல அந்த மகன் என்ன செய்யறான், தன்னோட அப்பாவை ஒரு பேஸ்கெட்ல வச்சு அவனோட மகனையும் ஒன்னா துணைக்கி கூட்டிக்கிட்டு நம்ம பிக்னிக் போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி 3 பேருமா கிளம்பி ஒரு ஜங்கிளுக்கு போறாங்க. ஸோ அந்த ஜங்கிளுக்கு போகும்போது அப்பாவும் ஆர்வத்தோட அந்த பேஸ்கெட்ல நம்ம மகன் நம்மள உழவு அக்கறையா கூட்டிட்டு போறானேன்னு அவரும் ரொம்ப சந்தோஷமாவே போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஜங்கிள் வந்துருச்சு. இப்போ என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லி அந்த அப்பாவும் கீழே இறங்கி நிக்கிறாங்க. இப்போ இந்த மகன் தன்னோட மகன்கிட்ட போய் மெதுவா சொல்றாரு, தாத்தாவை நம்ம இந்த ஜங்கிள்ல விட்டுட்டு போக வந்திருக்கிறோம். ஸோ நீ மெதுவா அப்படியே நீ நட, நான் உன் பின்னாடியே நான் நடந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது இந்த மகன் என்ன கேட்டான் தெரியுமா? சரிப்பா, ஆனா அந்த பேஸ்கெட்டை எடுத்துட்டு ஓடியா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல அது இருக்கட்டும், அது இருந்தா நாளைக்கு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ பெரியாளா ஓல்டு மேனா போகும்போதே நான் எதுல வச்சு உன்னை இங்க கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு கேட்கறான். அந்த மகனுக்கு இந்த தகப்பன் என்ன பாடத்தை படிச்சு கொடுத்திருக்கிறாரே, எத்தனை உலக கல்வியை நம்ம கொடுத்தானே இந்த பாடம் தானே நாளைக்கு நம்மளுக்கு உதவியா இருக்க போதே. அது தவிர இஸ்லாத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீ உன்னுடைய தகப்பனை தாயையும் பார்த்துக்கிட்டா நாளைக்கு உன்னுடைய குழந்தை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சயின்டிபிக்கான ஒரு உண்மை தெரியுமா? நம்ம கருவுல குழந்தையா இருக்கிறப்போ பிரெயின் வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே ஹார்ட் பீட் வந்துருது. இந்த ஹார்ட் பீட் மோஸ்ட் லைக்லி எது மூலமா வருதுன்னு சொன்னா அந்த தாயோட அவங்களோட ஹார்ட் பீட்ல இருந்து இந்த ஹார்ட் பீட் வர்றதாக டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஸோ ஒரு தாயோட ஹார்ட் பீட்டோட அந்த சவுண்ட், அந்த வைப்ரேஷன் தான் நம்மளோட ஹார்ட் பீட்டையே இயக்குது. அந்த ஹார்ட்டே அதுலதான் வேலை செய்யுது. ஸோ அவங்க துடிப்புல நம்ம துடிப்பு நேச்சுரலா அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களோட அரவணைப்புல தான் பிரெயினே டெவலப் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த தாயின் தகப்பனை நம்ம கூட இருக்கிறதே நம்மளுக்கு என்னைக்குமே எல்லா விஷயத்துலயுமே ஆதரவாகவும் ஆதாயமாகவும் தான் இருக்கும். அவங்கள நம்ம கூட எப்பவும் வச்சு கவனிப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வோம் இனிதே.